ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வெள்ளிக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மணப்புரம் ஷேர்ஸ் 10% ஒரு இன்ட்ராடேல விழுந்திருக்கு. அது எதனாலன்ட்டும், அதே மாதிரி ஐஎக்ஸ் ஷேர்ஸ் வந்து ரூ. 150 ஓப்பன் ஆகி ரூ. 160 வரையும் போயிட்டு மறுபடியும் ரூ. 138 க்ளோஸ் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் இந்த அளவுக்கு விழுறதுக்கு என்ன காரணம்னும், வரும் நாட்களில் ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ வரப்போகுது, அதனால் ரிலையன்ஸ் ஜியோலையும் ஏர்டெல்லையும் நடக்க போகிற மாற்றங்களை பற்றியும், வெள்ளிக்கிழமை யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதை பற்றி என்ன நடந்ததுன்னு சொல்லியும் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனால் மணப்புரம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல 10% விழுந்தது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பெயின் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் மணப்புரமில் கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸை வாங்க போகிறதா ஒரு அப்டேட் வந்தது. இவங்களே வந்து வாங்க போகிறாங்களா, அப்போ கம்பெனி வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேற்றிடுவாங்க, இன்னும் வந்து மல்டி பேக் ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் யுஃபோரிக்காக வந்து அந்த ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால் ரூ. 140 300 வரை போச்சு. ஏன், நானே வந்து ரூ. 140 மணப்புரம் ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன். அது ஒரு ரூ. 210 போகும்போது அதை விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ரேலி ரூ. 300 வரை போச்சு. அண்ட் இவங்களும் வந்து பெயின் கேபிட்டல் வாங்குறதுக்காக செபி, காம்படிஷன் கமிஷன் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒவ்வொருத்தராக அப்ரூவல் வாங்கிட்டு வராங்க. அதன்படியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையும் நான் பேங்கிங் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும், நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸை வாங்க போகிறீங்கன்னா ஆர்பிஐயோட பர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த பெயின் கேபிட்டல் வந்து ஆர்பிஐயில் பர்மிஷன் வாங்குறதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராய்ட்டர் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்பிஐ வந்து வேணாம், உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது என்ற மாதிரி வந்து ஆப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் கேபிட்டல் வந்து 2023 ஜூலையில் அதானி கேபிட்டல் என்ற கம்பெனியை வாங்கியிருக்காங்க. நம்ம அதானி கிட்ட இருந்து வாங்கி அதை டைகர் கேபிட்டல்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க. அந்த அதானி கேபிட்டலில் 93% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த அதானி கேபிட்டலோட ஓவரால் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 கோடி ரூபா பக்கத்தில் இருக்குது. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் ஒன் நான் பேங்கிங் ஃபைனான்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்குறது ஏற்றுக்க முடியாது, அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை வந்து உருவாக்கும், அதனால் நாங்கள் வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஆர்பிஐயில் வந்து இவங்க மறுபடியும் அப்பீல் பண்ணி இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இவங்க டைகர் கேபிட்டலில் விற்றுட்டு இப்போ மணப்புரமில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது டைகர் கேபிட்டலில் வேறு யாருக்காவது கைமாற்றி விடணும். இந்த பெயின் கேபிட்டல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராய்ட்டர் ரிப்போர்ட் படி இந்த பெயின் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அது வந்து எங்களோட வேறு ஒரு ஃபண்டு, அதாவது ஸ்பெஷல் சுச்சுவேஷன் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டில் வந்து நாங்கள் இந்த டைகர் கேபிட்டலில் வாங்கியிருக்கோம். இது வந்து வேறு ஃபண்டு, அதாவது பெயின் கேபிட்டல் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் 14 லிமிடெட், பெயின் கேபிட்டல் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் 25 லிமிடெட். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து நாங்கள் இந்த கம்பெனி வாங்குறோம், அது வேறு இது வேறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்பிஐ வந்து அதெல்லாம் கிடையாது, ரெண்டுமே உங்களோட ஃபண்டு தானே, அப்படி பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ஒரு அன்சர்டினிட்டி உருவாக்குது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பெயின் கேபிட்டல் வந்து உள்ளார வந்துருவாங்க, அதனால நம்மளோட கம்பெனியோட வேல்யூ வந்து அதிகமாயிடும் அப்படின்ற ஒரு அன்சர்டினிட்டியில் இப்போ பெயின் கேபிட்டல் வந்து இந்த ஷேர் மேபி இவங்க வந்து கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்காமலே கூட போகிற ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால ஷேர் வந்து மார்க்கெட் பனிஷ் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ராய்ட்டர் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ மணப்புரம் சைடில் வந்து எக்ஸ்சேஞ்சஸுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து ஆர்பிஐயில் கொடுத்துருக்கோம், அதாவது பெயின் கேபிட்டல் எங்களோட ஜாயிண்ட் ப்ரொமோட்டராக வரதுக்கு ஆர்பிஐயில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், ஃபைல் பண்ணிட்டோம். ஆர்பிஐயோட டிசிஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டிரான்சாக்ஷன் நடக்கலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். நான் ஒன்ஸ் மறுபடியும் வந்து இந்த மணப்புரம் ஷேர் வந்து $200 கீழே வந்தால் கன்சிடர் பண்ணுவேன், அப்படி இல்லைனா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், பேசாமல் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறேன். அண்ட் இந்த மணப்புரம் ஷேர் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு $2 $3 அவ்வளோதான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, எனக்கு ஞாபகம் இருந்து. ஏன்னா குவார்ட்டர்லி இவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பணம் தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதனால் நான் வாங்கினேன். மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்துச்சுன்னா நான் வாங்குவேன். அடுத்து ஐஎக்ஸ் ஷேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து நம்ம பிசிசிஎல் ஐபிஓ வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 250 பேர் பக்கத்தில் அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. ப்ளஸ் அதில் வாட்ச் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 87% வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுங்க, அது வந்து ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனாக எனக்கு இருக்கும். தேங்க்யூ. அடுத்து ஐஎக்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை $150 ஓப்பன் ஆச்சு. $150 ஓப்பன் ஆகிட்டு $160 வரை போகுது. $160 வரை போயிட்டு மறுபடியும் $138 முடியுது. எதனால் வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஏறிட்டு மறுபடியும் இவ்வளோ குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்கணுன்னா முதல்ல இதோட பிஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச். நம்ம எப்படி ஷேர் கொடுத்து வாங்குறோமோ அந்த மாதிரி பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட மின் தேவைகளுக்கு கரண்ட்டை வந்து வாங்கிப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து வாங்கிப்பாங்க அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து. ஸோ
இதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த ஐஇஎக்ஸ். இப்போ என்னன்னா இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே இவங்க தான் 80% ஆஃப் த வால்யூம் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. என்எஸ்சியும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் போட்டு பிஹெச்ஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இருந்தாலும் கூட இவங்க தான் 80% ஆஃப் த வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதனால் இவங்க கிட்ட தான் கரெக்டான ப்ரைஸ் டிஸ்கவரி நடக்குது. ப்ரைஸ் டிஸ்கவரினா பையர் வந்து ஒரு யூனிட் வந்து 7 ரூபாய் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், செல்லர் வந்து 8 ரூபா கேட்குறாங்கன்னு வச்சு 8 ரூபாய்க்குன்னா நான் கொடுக்குறேன்றாங்களே, இதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுற வேலையை வந்து இவங்க செய்கிறது தான் ப்ரைஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் டிஸ்கவரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஐஇஎக்ஸோட பிளாட்ஃபார்மில் நடக்குது. இப்போ என்எஸ்சியோட பிளாட்ஃபார்மில் நடக்கிற மாதிரி. இந்த என்எஸ்சியை ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஆர்சி, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், சிஇஆர்சி. இவங்க தான் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து போன வருஷம் ஜூலை 23 என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் மார்க்கெட் கப்ளிங் பண்ண போகிறோம். மார்க்கெட் கப்ளிங்னா என்னென்னா, எல்லா எக்ஸ்சேஞ்சும் பையர்ஸ் என்ன வேலை சொல்கிறாங்க, செல்லர்ஸ் என்ன வேலை சொல்கிறாங்கன்றதை கொடுங்க. அதை வச்சு டே அஹெட் மார்க்கெட், அதாவது நாளைக்கு மார்க்கெட் நடக்க போகுதுன்னா இன்றைக்கி இந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கி மேட்ச் பண்ணி நாங்கள் வந்து ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணி சென்ட்ரலைஸ்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சொன்ன உடனே ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 29% விழுது. அதாவது ஜூலை 23 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜூலை 24 வந்து 29% விழுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் ப்ரைஸ் 30% விழுது. காரணம் என்னென்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து அடி வாங்குன்றது தான். ஸோ இவங்க வந்து யார்கிட்டயாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னா அவங்க வந்து ஏபிடிஇஎல், அதாவது அப்பலேட் ட்ரிபியூனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, இவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி எங்களோட பிஸ்னஸ் கெடுதுங்க, இந்த மாதிரி ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாங்க. இது வேணாங்க, மார்க்கெட் கப்ளிங் வேணான்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க ஆகஸ்ட் மாதம் வந்து அப்பீல் பண்ணுறாங்க. நவம்பர் 2025 வந்து மறுபடியும் இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. ஹியரிங் வரும்போது ஐஎக்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில சிஇஆர்சி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸ் பண்ணி இன்சைடர் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும், இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. கேஸை மறுபடியும் தள்ளி வச்சிடறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி 6 வந்து ஹியரிங் வருது. இந்த ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸுக்கு சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி போகுது. அதனால் ஷேர் ப்ரைஸ் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மறுபடியும் ஜனவரி 9 ஹியரிங் வருது. அதாவது போன வெள்ளிக்கிழமை ஹியரிங் வருது. இந்த ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஐஎஸ்க்கு வந்து சாதகமாக போகிற மாதிரி இருந்தாலும், ஆனால் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த ஜூலை 23 ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களே, அந்த ஆர்டரில் வந்து சில டவுட்ஸ் இருக்குது. அதாவது அதை ஆர்டர்னு எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் டைரக்ஷன்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சிஇஆர்சி சொல்லிடுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் இதை கிளாரிஃபை பண்ணிட்டு ஜனவரி 19 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஸை வந்து தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் ஐஎக்ஸ்க்கு சாதகமாக இந்த நியூஸ் வருதோ அப்பப்பெல்லாம் ஷேர் ப்ரைஸ் ஏறுது, எப்பப்பெல்லாம் நெகட்டிவாக வருதோ அப்பப்பெல்லாம் ஷேர் ப்ரைஸ் வருது. இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிமாண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. இன்னும் டேட்டா சென்டர்ஸ் வரப்போகுது, இன்னும் அர்பனைசேஷன் இன்னும் ஏகப்பட்டது வரது காரணமாக பவர் டிமாண்ட் வந்து அதிகமாக தான் போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட் கப்ளிங் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கர்ஸ், நுவாமா இருக்கட்டும், நிறைய இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ் வந்து இது கண்டிப்பாக நடக்கதா போகுது. ஐஎக்ஸை அதனால் வந்து நாங்கள் டவுன்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கப்ளிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஐஎக்ஸ்க்கு அது பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கண்டிப்பாக மார்க்கெட் கப்ளிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் இந்த அப்பலேட் ட்ரிபியூனலில் ஐஎக்ஸுக்கு பாசிட்டிவாக நியூஸ் வருதோ அப்பப்பெல்லாம் ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறும், எப்பப்பெல்லாம் நெகட்டிவான நியூஸ் வருதோ அப்பப்பெல்லாம் இறங்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷேர் பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. அடுத்து 2 நெகட்டிவான நியூஸ் சொல்லியாச்சு, ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்லுவோம். அதாவது ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார வந்து ஐபிஓ வரப்போகிறதா சொன்னாங்க. ஸோ இவங்க ஐபிஓ வரதுனால சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா இவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து 20% வரை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இவங்க ஏற்றுனாங்கன்னா ஏர்டெல்லும் ஏற்றுவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே விலை ஏற்றுனாங்கன்னா அது வந்து நம்மள மாதிரி கஸ்டமர்ஸுக்கு அது பாதிப்பாக இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அது வந்து பாசிட்டிவான ஒரு நியூஸ். இதனால் ஜெஃப்ரீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் விட்டுருங்க, ரிலையன்ஸ் வந்து இப்போ கும்பலோட இருக்குது. ஆனால் ஏர்டெல்லோட ப்ரைஸ் டார்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா 2600-700 ரூபா வரை போகும். அதாவது இப்போ 2000 ரூபாயில் இருக்குது, இது 2600-700 ரூபா வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து 30% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ அப்புறம் ஏர்டெல் பற்றின நியூஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு டேரிஃப் போட்டுட்ருக்காரு. இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. இது வந்து எதன் அடிப்படையில் போடுறாங்கன்னா 1977 இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் போடுறாங்க. இந்த ஆக்டின் படி என்னென்னா யூஎஸ் செனட்டில் வந்து எந்த அப்ரூவலும் வாங்காமல் எந்த நாட்டு மேலே வேணாலும் நாங்கள் வந்து டேரிஃப் போடலாம், சாங்ஷன்ஸ் போடலாம். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரிஃப்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% டேரிஃப் போடுறாங்க. இன்னும் வரும் நாட்களில் வந்து 500% வரை டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து போன வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது. அண்ட்
இது வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது அமெரிக்காவில் இருக்கிற கீழமை நீதிமன்றங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரம்ப்புக்கெல்லாம் அந்த பவர் கிடையாதுங்க, இந்த மாதிரிலாம் வந்து டேரிஃப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் இவங்க வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகிறாங்க. அதனோட கேஸ் தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. போன ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஜனவரி 14ஆம் தேதிக்கு இந்த கேஸை ஒத்தி வச்சிட்டாங்க, வர புதன்கிழமைக்கு. ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்து ட்ரம்ப்புக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 50% டேரிஃப் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்குது. ஒரு வருஷமாக மார்க்கெட் எங்கேயும் ஏறாமல் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரிஃப் போட்டதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா, இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த டேரிஃப்ஸ் மூலிமா மட்டும் $133 பில்லியன் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 11,97,000 கோடி, அதாவது 12 லட்சம் கோடி ரூபாய் இந்திய ரூபாவோட மதிப்படி அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும். இப்படி மட்டும் கொடுத்தாங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் டாலர் வீக் ஆச்சுன்னா நம்ம கரன்சி ஸ்ட்ராங் ஆகிடும், நம்மளோட கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக விழும். மூணாவது, நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிக்கும். எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே ஏற ஆரம்பிக்கும். நாலாவது என்னென்னா, ட்ரேட் டீலுக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓவரால் மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் வர ஜனவரி 14ஆம் தேதி ஒருவேளை தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா சரியாக போச்சு. கொடுக்கலைன்னா மறுபடியும் வந்து இதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதான். ஒருவேளை ட்ரம்ப் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா பெருசாக எதுவும் மாறப்போகிறதில்ல. அண்ட் இந்த வீடியோவில் வந்து இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.